வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையெழும்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக்ஸ்டு தால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 பருப்பும் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பருப்பு பண்ண போகிறோம்னு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 3 பருப்பும் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். துவரம்பருப்பு ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கிறேன். அப்புறம் கடலைப்பருப்பு, அதுவும் அதே அளவு, 3மே சேம் குவான்டிட்டி. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு அதுவும் அதே அளவு. ஸோ இந்த 3த்தையும் வாஷ் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த பருப்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சத்யன் பருப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு தனி ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணாலும் அவங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்க. நான் ரெண்டுத்தோட லிங்க்குமே, அதாவது ஃபோன் நம்பரும் தரேன், ஆப்போட லிங்க்குமே தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ பருப்பு வந்து வேக வச்சிடலாம். நாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், பெருங்காயம், தண்ணி வந்து ஒரு 1.25 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான். ஸோ நீங்கள் அந்த குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி, பருப்பு எல்லாமே தண்ணியெலாம் பார்த்து விட்டுக்கோங்க. சில சமயம் வந்து சில பேர் சொல்லுவாங்க குக்கர்லேருந்து வழியிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு 1.25 கப்பில் தண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட போகிறேன். நிறைய பேர் வந்து இட்லிக்கு வந்து அளவு சொல்லியிருந்தீங்க. இட்லிக்கு அரைச்சி எப்படியும் பூ போல் இட்லி வாக்குறதுன்னு. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ நான் ஊற போடுறதுனால அளவு மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இட்லி அரிசி வந்து ஒரு 5 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் வந்து ஆழாக்கில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் வந்து உளுந்தும் அளந்துக்கணும். இப்போ நான் இந்த கப்பில் வந்து 5 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 1 கப்பு உளுந்து எடுத்துக்க போகிறேன். அதை எப்படி அரைக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதோட வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி அரைச்சிங்கன்னா இட்லி சூப்பராக பூ போல் வரும். முக்கியமாக வந்து உளுந்து அரைக்கிறதுல தான் இருக்குது. உளுந்து ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எல்லாமே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இப்போ உளுந்து வந்து 1 கப். அது மாதிரி ஊறுறதும் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறுனா போதும், ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இப்போ இட்லிக்கு வந்து ஊற வச்சாச்சு. அடுத்தது இந்த பக்கம் வந்து பருப்பும் வெந்துடுது. அதுக்குள்ளே அதுக்கு தேவையானதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா, இஞ்சி, இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ண போகிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், ஏற்கனவே பச்சை மிளகா போடுறோம், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், தனியா பொடி, கரம் மசாலா, அப்புறம் கசூரி மேத்தி, அவ்வளோதான். மஞ்சள் பொடி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல், தேவையான உப்பு, கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல பருப்பு நல்லா வெந்துடுத்து. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த கடாய் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்கன்னு. இது சுந்தர் ஸ்டோர், டி நகரில் இருக்குது. அங்கே தான் நான் வாங்கினேன். ஆன்லைனில் இருக்கான்னு எனக்கு தெரியல. இதோட பேர் இருக்கான்னு கூட பார்த்தேன், பேர் எனக்கு தெரியல. இதே மாதிரி டாட்டர் போட்டுருது, புள்ளியாக போட்டிருக்கு இல்லையா. இது வந்து அடியெல்லாம் பிடிக்கல, நல்லா இருக்குது. கடாய் சூப்பராக இருக்குது. இது வந்து சுந்தர் ஸ்டோர், டி நகரில் இருக்குது. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். காயட்டும். இது காயத்துக்குள்ளே இந்த பக்கம் சாதம் வச்சுட்டேன். இப்போது சீரகம் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சீரகம், வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இஞ்சி, அப்புறம் 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி,
தக்காளி வெங்காயம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கணும். ஸோ அதை வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து பாவக்காய் கறி தான் பண்ண போகிறேன். பாவக்காவை கட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதனால் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா பொடி. எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். இப்போது வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். எப்பயுமே வெந்நீர் விட்டுக்கோங்க. கிரேவி வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்செடுத்து கடுகு, நம்ம வந்து பாவக்காய் கறி தான் பண்ண போகிறோம். உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கசூரி மேத்தி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சிடுத்து. நம்மளுடைய மிக்ஸ்டு தால் கிரேவி ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி போட்டாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரோட்டீன் நிறையா வேணும் அப்படிங்கிறதுனால எதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளால் ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் நம்ம சாப்பிட முடியுமோ அது தகுந்த மாதிரியான ரெசிபீஸாக நான் இப்போ போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து பாவக்காய் வந்துட்டுருக்கு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். பாவக்காய் நல்லா வெந்தெடுத்து இப்போ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி, நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்க்குறேன். தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாவக்காய் கறி வந்து ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி இப்போ ரெசிபி என்னென்னு பார்த்துருப்பீங்க. மிக்ஸ்டு தால் கிரேவி. இது வந்து நீங்கள் நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்போ தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம், படாம், காரக்கறி எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், பூரிக்கும் தொட்டுக்கலாம். அதே மாதிரி நார்மல் ரைஸ்லேயும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கூட சாப்பிட்லாம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து பாவக்காய் கொஞ்சம், அதாவது என்ன சொல்லுவாங்க, காரமும் ஸ்வீட்டும் கலந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து பாவக்காய் கறி பண்ணியிருக்கேன். இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பப்பாயா ஜூஸ் தான் போட போகிறோம். அதுக்கு வந்து மீடியம் சைஸில் ஒரு பப்பாயா எடுத்திருக்கேன், தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் லெமன் ஜூஸ், ஒரு சின்ன லெமன் எடுத்திருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து தேன் விட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட், அப்புறம் தண்ணி, நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி வந்துடலாம். இப்போ பப்பாயா ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ நம்மளோட பப்பாயா ஜூஸ் ரெடி. இதில் நான் வந்து தேன் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து லச்சா பராட்டா தான் பண்ண போகிறோம். அதாவது கார்லிக் லச்சா பராட்டா அதான் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பட்டர், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்.
நான் இப்போ வந்து நார்மல் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து சால்டட் பட்டர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்போ உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து ஓமம் கையில் நல்லா க்ரஷ் பண்ணிட்டு போடுங்க, அப்போ தான் அந்த வாசனை வரும். அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. இது வந்து நார்மலாக ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் இது முதலே பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறமா ரெடி பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்போ 15 நிமிஷம் ஊறெடுத்து நல்லா மெல்லிசாக இட்டாச்சு. இப்போது இந்த பூண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஃபுல்லாக தடவிடலாம். இப்போ பூண்டு இந்த ஸ்டஃபிங் எல்லாமே நம்ம தடவியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அழகாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணுங்க. அவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நீட்டாக மடிச்சுட்டு இதை நல்லா டைட்டாக உருட்டிடுங்க. உருட்டிட்டு அந்த மிக்ஸ்டர் பேலன்ஸ் வரதை வந்து பேக்கில் வச்சு அவ்வளோதான். இப்போ இட்டாச்சு. நம்ம வந்து கல்லும் வச்சுருந்தோம், காஞ்செடுத்து போட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கோடு லேயர் லேயராக வந்திருக்கிறது. எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாங்காய் தொக்கு நல்லாயிருக்கும், மாங்காய் ஊறுகாய் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தயிர் கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி ரெசிபி எல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் போகாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.